காதல் 21. உங்க பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உன்னை அவ்வளோ கொடுமைப்படுத்தின உங்க அப்பாவை எப்படி பிரௌனி உன்னால மன்னிக்க முடியுது? காலையிலேயே குளித்து முடித்து புத்தம் புது மலராக ஜன்னல் ஓரம் நின்று தலையை துவட்டி கொண்டிருந்தவளிடம் கேட்க, நான் அவரை மன்னிக்க மாட்டேன் மாமா. உங்களை அவர் எப்போ தப்பா பேசினாரோ அப்போவே நானும் அவர்கிட்ட பேச மாட்டேன் மாமா. அப்படியா என்று மெத்தையிலிருந்து எழுந்து வந்தவன் அவள் தலைமுடியில் முகத்தை புதைத்து கொண்டு, அப்போ இங்கிருந்து யாருக்கும் தெரியாம சாப்பாடு போகுதே பிரௌனி, அது என்ன கால் முளைச்சா போச்சு? அவன் அவ்வாறு கேட்கவும் தன் குட்டு உடைந்ததில் தன் முட்டை கண்ணை விரித்து அவனை திரும்பி பார்த்தவளுக்கு அவன் என்ன சொல்வானோ என்ற பயத்தில் பேச்சு வராமல் சதி செய்தது. அவள் திரு திரு பார்வையில் தடுக்கி விழுந்தவன் எழ முயலாமல் அவளிடம் சற்று விளையாடி பார்க்க நினைத்து அவள் தோள்பட்டையில் கைகளை வைத்துக்கொண்டு அவள் கண்களில் தன் கண்களை கலக்க விட்டவன் கைகள் சும்மா இல்லாமல் அவள் இதழை வருடி, ஆக சாப்பாடு தானா கால் முளைச்சி போகல, இந்த பிரௌனி தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது, அதையும் வெட்கமே இல்லாம அந்த கெடாமீசையும் வாங்கி திங்கிறாரு, அப்படித்தானே என்கவும், மாமா அது அது வந்து என்று திக்கி திணற அவள் உதட்டை இரு விரல் கொண்டு பிடித்து இழுத்தவன், உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் பிரௌனி, நீயே சொல்லு என்று அவள் இதழ்களை பார்த்தவாறு கூறினான். ஐயோ மாமா, அம்மா என்றதும் அவன் அசைந்த நொடியில் அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஓட பார்க்க அதனை நொடியில் உணர்ந்து விரைந்து சென்று கதவை அடைத்தவன் அவளை நெருங்கினான். அவன் நெருங்க நெருங்க பின்னால் நகர்ந்தவள் சுவர் இடிக்க நின்று அவனை கலவரமாக பார்க்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன ஏமாத்திட்டு ஓட பார்ப்ப? மாமா, மூச் சத்தம் வந்துச்சு என்று மிரட்டினான். இல்ல இல்ல மாமா, நான் சத்தம் போடல என்று வாயில் கை வைத்து கொண்டு அவனை மிரட்சியுடன் பார்த்தாள். என்ன பிரௌனி, இப்படி பாவமா பார்த்தா நான் உன்னை விட்டுடுவேனா? அதற்கு ஆம் என்று தலையாட்டியவள் அவன் முறைக்கவும் இல்லை என்று தலையாட்ட, உனக்கு தண்டனை அதிகமாகிட்டே போகுதே பிரௌனி, இப்போ என்ன பண்ணலாம் என்று தாடையை தடவ, மாமா உங்களுக்கு கிளாஸ் இல்லையா என்று பேச்சை மாற்ற, அடிங்க நல்லா எஸ்கேப் ஆக பாக்குற, இங்க வந்ததுல இருந்து படிக்கவும் இல்லை, இதுல எனக்கு கிளாஸ் இல்லையான்னு கேக்குற. ஆமா மாமா, வாங்க படிக்கலாம் சொல்லித்தாங்க என்று நகர பார்க்க, உன்னை அப்படியே விட்டா அது தப்பாச்சே பிரௌனி. மாமா அடிக்க கூடாது, எனக்கு வலிக்கும்ல, வர்ஷாவும் அவரை விட்டுட்டு இங்க வந்துட்டாளா, அதான் பார்க்க பாவமா இருந்துச்சு, சாப்பிட்டாரோ என்னவோன்னு தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தேன் என்று தன் செயலுக்கு விளக்கம் கொடுத்தாள். முன்னாடியெல்லாம் அவர் என் மேல பாசமா தான் இருந்தாரு, எங்க ஆயாதான் இவ பிறந்த நேரமே சரியில்லடா, அதான் விவசாயத்துல இவ்வளோ நஷ்டம்னு ஏத்தி விடவும் அவரு அப்படி நடந்துக்கிட்டார் போல, அதை விடுங்க மாமா, பழைய கதையெல்லாம் எதுக்கு என்றவள், உங்களுக்கு சுடு தண்ணீர் போட்டு வச்சிருக்கேன், வாங்க மாமா வந்து குளிங்க என்று அழைக்க, தண்டனை இன்னும் பாக்கி இருக்கு என்கவும், ஐயோ இந்த மாமா மறக்க மாட்டேங்கிறாரே என்று நினைத்தவள், என்ன இப்போ ரொம்ப தான் மிரட்டுறீங்க? அதெல்லாம் முன்ன மாதிரி நான் பயப்பட மாட்டேன், நான் யாரு தெரியும்ல, ராம் பிரசாத்தோட பொண்டாட்டி, தோள்களை குலுக்கியபடி கூற, இந்த வாய் இருக்கே இப்போல்லாம் பயமில்ல கொஞ்சம் கூட என்று தன் பற்களால் கடித்து இழுக்க அவன் முகத்தை கைகளால் பற்றி கொண்டவள் அவன் செயலை தனதாக்கி கொள்ள பிரசாத் குஷியாகி போனான். அவன் பிடரி முடியில் கைவிட்டு இறுக்கி கொள்ள அவள் தந்த முத்தத்தில் ஆழ்ந்து போனான். அவன் இதழை பிரிந்தவள் மூச்சு வாங்க, மாமா ரத்த காட்டேரி பார்த்திருக்கீங்களா? அவன் இல்லை என்று தலையாட்டவும் அவன் எதிர்பாரா நேரத்தில் அங்கிருந்த மெத்தையில் அவனை தள்ளி அவன் மேல் படர்ந்து அவன் கழுத்தில் முகத்தை புதைத்தாள். வலிக்குதுடி, ஐயோ என்று பிரசாத் கத்த கத்த அங்கு கடித்தவள் பிறகு நாவால் வருட அவனுக்கு கிளுகிளுப்பாக உணர்ந்தானோ என்னவோ. ஏ பிரௌனி விடுடி, கூசுது, ஐயோ விடுடி என்று அலற, என்ன மிரட்டுவீங்களா? சொல்லுங்க என்று அவன் கன்னம் தோள்பட்டை வயிறு எதையும் விட்டு வைக்கவில்லை. அவள் அனைத்து இடைத்தையும் கடித்து கிச்சு கிச்சு மூட்டி அவனை அலற விட்டதில் அலாதி இன்பம் போல
ஐயையோ விடடி என்று மூச்சு வாங்க அவளை பிரட்டி போட்டு தான் அவள் மேல் வந்தவன் தன் முழு பாரம் அவள் மேல் போட்டு அணைத்து படுத்து கொண்டான். மாமா, நீங்க வெயிட்டா இருக்கீங்க, நகருங்க என்று அவனை தள்ள பார்க்க அவன் எங்கு அவள் பேச்சை கேட்டான். ரவி கையில் அடைப்பட்டிருந்த புறாக்களை எப்பொழுது விடுவிக்கலாம் என்ற ஆராய்ச்சியில் இருந்தானே. முடியாது பிரௌனி, இப்போ உன்னை விட மாட்டேன் என்றவன், எனக்கு பிரௌனி இந்த நிமிஷமே வேணும், கொடுத்துட்டு போ, அப்போ விடுறேன். ஐயோ, இது என்ன மாமா காலையிலே விளையாட்டு? ஏ, விளையாடல, கடிப்பது போல் வாயை அசைத்து சாப்பிட கேட்டேன், குடுடி என் பிரௌனிய என்று மல்லுக்கு நின்றான். மாமா, அங்க யாரோ கூப்பிடுறது போல இல்ல, பாருங்க என்கவும், இந்த வாட்டி என்னை ஏமாத்த முடியாது, ஒழுங்கா குடு என்கவும், அட போங்க மாமா என்று முகத்தை கைகள் கொண்டு மூடிக்கொண்டாள். அவள் முகத்தில் இருந்த கையை கடிக்க, மாமா உங்க பல்லு இவ்ளோ ஷார்ப்பா இருக்கு என்று அவனை விளக்க, என்ன மட்டும் நீ கடிச்சு வச்சுட்டு இப்போ என்ன கூடாதுன்னு சொல்ற, இது நியாயமே இல்ல பிரௌனி என்று அவள் கழுத்தில் கடிக்க அவள் துள்ளினாள். மாமா கடிக்காதீங்க என்று சினுங்க, அதுவே அவனை இன்னும் சேட்டை செய்ய உந்த அவள் மென்மை கோலங்களையும் விடாமல் கடித்து வைக்க, ஐயோ மாமா என்று நெஞ்சை நிமிர்த்தினாள். அவன் முகத்தை அங்கேயே அழுத்த மலை என எழுந்த மோகத்தில் மூச்சடைத்து போனான். கயலு, கயலு என்று கதவை தட்ட சரென்று ஏறிய போதை இறங்கிவிட்டது. அவள் மேல் படுத்திருந்தவனை உலுக்கி, மாமா வெளியே கூப்பிடுறாங்க, கிசு கிசுவென பேசினாள். எனக்கும் காது கேக்குதுடி, முதல்ல உன்னை ஊருக்கு கடத்தணும், அப்போதான் என்ன வேணாலும் பண்ணலாம் என்று முத்தம் கொடுத்தவன் அவள் மேலிருந்து எழுந்தான். முச்சு முச்சுன்னு எப்ப பார்த்தாலும் முத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க மாமா என்று வேண்டுமென்றே சலித்து கொள்ள, அவள் நினைத்தது போலவே, நீ வெளியே போகவே வேண்டாண்டி. அவளை பிடித்து கணக்கே இல்லாமல் முத்தங்களை வாரி இறைக்க, இன்னும் இன்னும் என்பது போல் அவன் முத்தத்தை ரசித்து கொண்டிருக்க, அதனை கண்டவன் கடித்து வைத்தான். ஆ என்று தேய்க்க, அவளை பார்த்து சிரித்தவன், நான் போய் குளிக்கிறேன், நீ போய் என்னன்னு கேளு பிரௌனி என்கவும் வெளியே சென்றாள். அவள் கதவை திறந்து வெளியே வர, என்னடி இவ்ளோ நேரம் தூக்கம், இப்படி தூங்கினா மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு, எங்க அவரு, சுடு தண்ணி போட்டு கொடுத்தியா? குளிக்கிறாங்கம்மா. என்ன பிள்ளையோ போ, புருஷனை ஒழுங்கா கவனிக்க தெரியல, என்ன பண்ண போகுதோ என்று அவள் காஃபியை கொடுக்க, உனக்கு மட்டும் உன் புருஷனை ஒழுங்கா பாத்துக்க தெரியுதா என்றவள் ஓடிவிட்டாள். வரேன் இருடி, உனக்கு வாய் நீளமாயிடுச்சு. இங்கு குளித்து விட்டு வந்தவனுக்கு காஃபியை கொடுத்தவள், மாமா நாம எப்போ நம்ம வீட்டுக்கு போறோம், வீட்டுல சொல்லிட்டு கிளம்பலாண்டா என்று கண்ணம் தட்டியவன் காஃபியை ஒரு மிடறு விழுங்கியவன் அவளிடம் நீட்டினான். அதனை வாங்கி குடித்தவள், சரி மாமா, நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று வெளியே வந்தாள். அனைவரும் சாப்பிட்டு முடிக்கவும் துரை மெதுவே பேச்சை ஆரம்பித்தார். தம்பி, கயலுக்கு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம்னு இருக்கோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அவன் விருப்பத்தை கேட்கவும், பிரௌனிக்கு என்றவுடன், உங்க இஷ்டம் போல செய்யுங்க, நான் ஏதாவது செய்யணுமா என்கவும், தாய் மாமன் தான் ட்ரெஸ் நகை எடுக்கணும், இது எல்லாருக்கும் இப்படிதான் பண்ணுவாங்க, முன்னாடியே இதெல்லாம் நடந்திருந்தா நம்ம மருது தான் எல்லாம் பண்ணணும், இங்கு வாத்திக்கோ நான் தான் பண்ணுவேன் என் பிரௌனிக்கு என்று தனக்குள் பெரும் போராட்டமே நடத்தினான். ஆனா நம்ம கையிலுக்கு தான் நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன எல்லாம் வாங்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க என்று துரை கூறியதும் தான் அவன் மனம் சற்று சாந்தமடைந்தது. சரி, அப்போ எப்போ ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் என்கவும், நாளைக்கே நல்ல நாள் தான் மாப்பிள்ள, வச்சுக்கலாம் என்று ராணி கூறவும், சரி என்று தலையாட்ட, அண்ணா உங்க கழுத்துல என்னாச்சு என்று மருது வினவ, என்ன ஒன்னும் இல்லையே என்று தன் கழுத்தை தடவினான். அவனுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. கயல் அதனை பார்த்து, ஐயோ பூச்சு என்று நாக்கை கடிக்க, இல்ல இங்க பாருங்க, ஏதோ சிவப்பா இருக்கு, வண்டு ஏதோ கடிச்சிடுச்சு போல என்று கண்ணாடியை எடுத்து வந்து அவனிடம் கொடுக்க, கண்ணாடியில் தன் கழுத்தை பார்த்தவன் தனக்குள் சிரித்தவன் முகத்தில் வெட்கச்சாயல். அவன் முகபாவனைகளை கண்ட கயல் அவனையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தாள். இருவரின் பார்வையின் பரிமாற்றத்தை கண்ட மருது, சரி சரி வேலை இருக்கு, எல்லாரும் போய் வேலையை பாருங்க என்கவும், மருது இங்க இருந்து கடை எவ்வளவு தூரத்துல இருக்கு என்கவும், ட்ரெஸ் கடை நகை கடை எல்லாம் 20 மைலுக்கு அப்புறம்தான் அண்ணா இருக்கு, நானும் அங்கதான் அண்ணா போறேன், நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, அப்பா இங்க பாத்துப்பாங்க,
நீங்க வர்றதுன்னா வாங்க அண்ணா, போயிட்டு வரலாம் என்கவும், சரி மருது, 10 மணிக்கா கிளம்பலாம் என்றவன் தங்கள் அறைக்கு வந்தான். அங்கு இவனின் துணியை மடித்து கொண்டிருந்தவளிடம் வர அவன் கைபேசி அழைத்தது. ஹலோ. டேய் மச்சான், இன்னும் 2 நாள்ல அங்க வந்துருவோம்டா என்று பரத் தான் பேசினான். ஜெய் எப்படி இருக்கான்? அவனுக்கு இப்போ பரவாயில்லடா. சரிடா, நான் டிக்கெட் போடுறேன், பத்திரமா வாங்க. நாங்களும் அங்கே நம்ம வீட்டுக்கு வந்துருவோம் என்கவும், சரிடா வச்சிடுறேன் என்று அழைப்பை துண்டித்தான். யாரு மாமா? பரத் தான். உங்க தம்பி எப்படி மாமா இருக்காங்களா? இப்போ பரவாயில்லன்னு சொல்றான், என்ன பண்றானோ என்று வருத்தத்துடன் கூற, ஏன் மாமா அங்கேயே அவங்க கூட இருந்திருக்கலாம்ல, இப்போ பாருங்க கஷ்டப்படுறீங்க. 2 நாள் போயிருந்ததுக்கே தான் உங்க அப்பா என்னென்ன கதை கட்டி விட்டுருக்காரு. இன்னும் அங்கேயே இருந்திருந்தா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம உன்னை விட்டுட்டும் இருக்க முடியல. அதான் பரத்தை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துட்டேன். ம் நீங்க இப்போதான் அப்படியே புது மாப்பிள்ளை பாருங்க, என்னை விட்டுட்டு இருக்க முடியலன்னு பொய் சொல்றீங்க. ஏய், நான் புது மாப்பிள்ளை தாண்டி, அதுவும் முதல் இரவு கூட கொண்டாடாத புது மாப்பிள்ளை என்கவும், அட போங்க மாமா, உங்களுக்கு வயசாகி போச்சு, இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா நீங்க அங்கிள் ஆயிடுவீங்க என்று சிரிக்க, நான் உனக்கு அங்கிள் ஆடி? ஆமா, இப்ப கூட உங்களை மாமான்னு தானே கூப்பிடுறேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனா கிழடு, அப்புறம் தாத்தா தான் என்று கூறி சிரிக்க, உன்ன என்று அவளை துரத்த அவன் கையில் சிக்காமல் ஓடியவள் தாத்தா என்று சிரிக்க, அவளை எட்டி தன்னோடு அமுக்கி பிடித்தவன், வெளிய ஏண்டி என்ன அப்படி திங்கிற மாதிரி பார்த்த? நான் பார்க்கலையே. ஏய் பொய் சொல்லாத பிரௌனி, நீ பார்த்தத நான் பார்த்தேன். உங்களை கடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் ஏற்கனவே கடிச்சு வச்சிட்டியே. என் மானமே போச்சு. நீங்க வெள்ளையா இருந்தா நான் என்ன பண்றது? அதுக்கு இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற பிரௌனி? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் கடிக்கிற இடத்த மாத்திக்கிறேன். ஆக கடிக்கிறத விட மாட்ட. ஆமா என்று அவன் கன்னத்தை கடிக்க, ஆ என்று அலறியவன், என்னடி பண்ற என்று அவள் கன்னத்தை பிடிக்க வெளியில் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்து யாரென்று பார்க்கவும் மருதுதான் நின்றிருந்தான். அண்ணா, கடைக்கு போகலாமா? போகலாம் மருது, இதோ சட்டை போட்டுட்டு வந்துடுறேன் என்று உள்ளே வந்தவன் ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு பர்ஸை எடுக்க, மாமா எதுவும் அதிகமாலாம் வேண்டாம் என்கவும், சரிடா நீ பார்த்து இருந்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி மாமா, பொறுமையாவே போயிட்டு வாங்க. ஒரு தலையசைப்புடன் மருதுவுடன் சென்றான். மாமா நானும் வரேன் என்று குணாவும் அவர்களுடன் சென்றான். துரை பங்கச்சித்திடம், நான் போய் பந்தல் வாழை மரத்துக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினார். பெண்கள் மட்டும் வீட்டில் இருக்க, ராணி தன் மகளிடம் வந்தவர், கயலு, ஊருக்கு போறத பத்தி ஏதாவது மாப்பிள்ளை சொன்னாராடி என்கவும், நாளை மறுநாள் கிளம்புறோம் என்கவும், ஏண்டி இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போகலாமே என்கவும், அட போமா, நான் போன் எடுக்கலன்னு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்துட்டாரு என்றவள், அவன் டெல்லி எதற்காக சென்றான் என்று கூறினாள். பின் பரத்தை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வந்தது வரைக்கும் கூறியவள், நாளை மறுநாள் அவர் தம்பி வீட்டுக்கு வராரு, நாங்க போகணும், அதுவுமில்லாம அவருக்கு கிளாஸ் இருக்குமா, போய் தான் ஆகணும் என்று திட்டவட்டமாக கூறினாள். சிறிது நேரம் கழித்து போன் வரவே கயலை அழைத்து, மாப்பிள்ள தான் பேசுறாரு என்று கொடுத்தார் ராணி. மாமா, அங்கு என்ன சொல்லப்பட்டதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எடுத்துட்டு வாங்க மாமா. சரி மாமா, வச்சிடுறேன் என்று வைத்தவளை, என்னடி கேட்டாரு? புடவை என்ன கலர் வேணும்னு கேட்டாரு, அதான் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அடியே, இந்த ஆம்பளைங்க கேட்குறப்ப வாங்கி வச்சுக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா ஒன்று வாங்கி தரமாட்டாங்க தெரியுமா என்கவும், அது உன் புருஷன்தான் அப்படி, என் புருஷன் தங்கம். ஆமாண்டி, உன் புருஷன் தங்கம், என் புருஷன் பித்தளை. ஆமா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் புருஷன் தங்கம்தான், உன் புருஷன் பித்தளை தான். பார்க்கத்தானே போறோம், பாரு பாரு என்றவள் தன் அறைக்கு சென்று விட்டாள். சமையல் அறையில் இருந்த வள்ளி, ஓ டெல்லியில இருக்காரு போல, அதான் போன் போடலையோ. என்னதான் இருந்தாலும் ஒரு போன் போட்டு சொல்றதுக்கு என்ன, வரட்டும், இங்க தானே வந்து ஆகணும், அப்ப வச்சுக்கிறேன். டே பரத்து, அடுத்த தொடப்பக்கட்ட பிய ரெடி ஆகிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்துராத. இங்கு கடைக்கு சென்று வந்த மூவரையும் பெண்கள் சூழ்ந்து கொண்டனர். கை நிறைய பொருட்களை அள்ளி கொண்டு வந்தவர்களை அனைவரும் பார்க்க, மருது தன் அன்னையிடம், மா சொல்ல சொல்ல கேட்காம நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டார், வேணாம்னு சொன்ன கேட்கவே இல்லை,
ஏன்பா, எங்களுக்கு எதுக்கு? வீண் செலவு தானே, எப்பொழுது தானே என்று அவரிடம் கூறினாலும் கண்கள் அவளைதான் தேடியது. அனைவரிடமும் அவர்களின் உடைகளை கொடுத்தவன் தான் வாங்கிய தாலி செயினை காட்டினான். இது கையலுக்கு போட்டா கழுத்து வலிக்காது தானே? 10 பவுன்ல பார்த்தேன், கழுத்து வலிக்குமோ என்னவோன்னு தான் 5 பவுன்ல வாங்கிட்டு வந்தேன் என்கவும், நல்லா இருக்கு மாப்பிள்ள, நாளைக்கு அப்படியே அவ கழுத்துல போட்டு விடுங்க. அத்தை, கழுத்துல போட இன்னும் இருக்கு என்று மருது ஒரு நகை பெட்டியை கொடுக்க வாங்கி பார்த்தவர்கள் பிரமித்து போயினர். எதுக்கு மாப்பிள்ள இவ்ளோ? ரொம்ப செலவாயிருக்குமே. அதையெல்லாம் அவன் எங்கு கண்டு கொண்டான்? அவன் பார்வை கயல் எங்கு என்றுதான் தேடியது. சரி சரி, பார்த்தது போதும், நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம், போங்க போங்க, கொஞ்ச நேரம் ஆளை தூங்க விடுங்க என்று மருது, அண்ணா நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க என்று அனுப்பி வைத்தான். டேய், சாப்பிட்டீங்களாடா? அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டோம். இங்கு அறைக்கு வந்து பார்க்க உண்ட மயக்கத்தில் அம்மணி நல்ல உறக்கத்தில் இருந்தாள். சத்தம் போடாமல் பைகளை அங்கு ஓரமாக வைத்தவன் வெளிச்சம் வந்த ஜன்னலை மெதுவாக சாற்றி அவள் அருகில் அவளை அணைத்தபடி படுத்து கொண்டான். அவள் முகம் அருகே நெருங்கி தன் மீசையால் அவள் கன்னத்தில் குறுகுறுப்பு மூட்ட என்று தட்டிவிட்டவள் பிறண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டு படுத்து கொண்டாள். அவள் தலைமுடியை கோதியவன் பிரவுனி என்று அழைக்க, தூங்குறியா? எனக்கு தூக்கம் வரலையே. அதற்கும் அந்த சத்தம் மட்டும்தான் வந்தது. அப்படியே அவளை அணைத்து தன் கால்களால் அவள் கால்களை கிடுக்கு பிடி போட்டு அப்படியே மல்லாக்க திரும்ப அவன் மேல் அவள் இருந்தாள். திடீர் அசைவில் அவள் முழிக்க, தூக்கம் போயிடுச்சா பிரவுனி? எனக்கு தூக்கம் வரலையே. அதுக்கு ஏன் என்ன எழுப்பி விட்டீங்க மாமா? நீ தானே தூங்க வைக்கணும் எனக்கு பிரவுனி, இது கூட உனக்கு தெரியல? சரி தூங்குங்க என்று அவன் நெஞ்சில் தட்டி கொடுத்து அவள் விட்ட தூக்கத்தை தொடர, சிறிது நேரம் கழித்து, எப்போ மாமா வந்தீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடிதான். சாப்பிட்டீங்களா? ஹோட்டல்ல சாப்பிட்டோம். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நீதான் ஒரு புடவை போதும்னு சொன்னியே பிரவுனி. என்ன கலர் மாமா? சந்தன கலர். உனக்கு கட்டினா சூப்பரா இருக்கும். அப்படியா, எங்க காட்டுங்க என்று எழ முயன்றவளை அப்படியே அமுக்கி பிடித்தவன், காலையிலிருந்து ஒரு மனுஷன் பிரவுனி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்போதான் காமிப்பேன் என்கவும், மாமா இதெல்லாம் போங்காட்டம் என்று துள்ளியவளை, முடியாது பிரவுனி, இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கோ. எப்படி என் டீல்? உங்க டீல் நல்லாவே இல்லை மாமா. பிரவுனி நைட்டு தான், இப்போலாம் இல்லை எங்கவும், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது பிரவுனி. அப்போ ஒன்று பண்ணுங்க, அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னை ஒரு படம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதை போடுங்க, 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம், அப்புறம் தரேன் உங்க பிரவுனிய. எந்த படம்டி என்று யோசிக்க, அதான் மாமா 2 பேரும் முத்தம் கொடுத்தாங்கல்ல, நீங்க கூட என்ன அதுக்கு மேல பார்க்க விடலையே, அந்த படம் தான். அடிங்க, உனக்கு அந்த படம் கேக்குதா? எனக்கு ஒன்றும் வேணாம் என்று அவளை தன் மேலிருந்து கீழிறக்கி படுக்க வைத்தவன் எழ முயல, உங்களுக்கு வேண்டாம், ஆனா எனக்கு வேணுமே என்று அவன் நெஞ்சு பகுதியில் கடித்து வைத்தாள். ஐயோ கொல்லாத பிரவுனி, கொஞ்சம் தொட்டுக்க சட்னி கேட்டா நீ கிட்னி வேணுங்கிற, நீ படிச்சு முடிச்ச பிறகுதான் எல்லாம் என்று திட்டவட்டமாக கூறியவன் எழுந்து கொள்ள, அப்போ உங்க கூட சண்டை, போங்க, நான் சோகமா போறேன் என்று தோட்டத்து பக்கமாக செல்ல அவளை பின்தொடர்ந்தான். அவள் அதையும் தாண்டி வயல் பக்கம் செல்ல, ஏய் பிரவுனி, உன்னை வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்கடி, போயா, உன் பேச்சு கேட்க மாட்டேன், நீ மட்டும் நான் சொல்றத கேட்டியா என்று ஒருமைக்கு தாவ, இப்போ நிக்கல, உன் பல்ல உடைக்க போறேன், நில்லுடி. அவளோ வயல் வரப்பில் சர்வ சாதாரணமாக நடந்து செல்ல இவனுக்கு அந்த சிறிய பாதையில் நடக்க தெரியவில்லை. அவள் வேகத்திற்கு ஈடு கொடுத்து சென்றால் வழுக்கி விட்டது. இவன் மெதுவாக வர அவளை காணவில்லை. அதுக்குள்ள இவ எங்க போனா என்று சுற்றி பார்க்க ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நின்ற தென்னை மரங்களும் கரும்பு தோப்பும் தான் தெரிந்தது. அப்பொழுது அங்கு வந்த மருது, என்ன அண்ணா இங்க நிக்கிறீங்க என்று வினவவும், கயல் இங்க வந்தா அதான் நானும் வந்தேன், இப்போ எங்க போனான்னு தெரியல என்கவும், இங்க வரமாட்டாளே என்று யோசித்தவன், ஒருவேளை தோப்பு வீட்டுல இருப்பாளோ என்னவோ என்று கூறியவன், ஐயோ அங்கேயா
என்று அலறி அடித்துக் கொண்டு ஓடினான். பிரசாத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. இவன் எதுக்கு இப்படி ஓடுறான் என்றவன், ஐயோ என் பிரௌனி அங்கதானே போயிருப்பா என்று இவனும் தலைதெறிக்க ஓடினான். ஒருத்தன் வாய்க்கா வரப்புல விழுந்து அடிச்சுட்டு ஓடி வந்தா என்ன செஞ்சிருக்கணும் நீங்களே சொல்லுங்க. ஆனா இந்த பிரௌனி என்ன பண்ணினான்னு நீங்களே பாருங்க. கயலு கயலு என்று மருது கத்திக்கொண்டே வர அங்கிருந்த கட்டிலில் தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்தவன் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டே கீழே பார்க்க மீண்டும் பீதியானான். அவன் இரவு அடிக்க வைத்திருந்த தென்னங்கல்லை குடித்துவிட்டு பாட்டிலை கீழே போட்டிருந்தாள். கயலு அந்த பாட்டில் என்று இவன் ஆரம்பிக்க, என்ன அத்தா இந்த தண்ணீர் ஏன் புளிக்குது, நல்லாவே இல்ல. அப்பாடி கீழே ஊத்திட்டியா? இல்ல, நான் மாமா கூட சண்டை போட்டதுல தாகமா இருந்துச்சு, அதான் ஒரு சொட்டு விடாம குடிச்சிட்டேன் என்று கூறியவள் பக்கத்தில் நின்றிருந்த தன் வாத்தியை கண்டு கொண்டு, மாமா என்றவள், இல்ல நான் பேச மாட்டேன் உன் கூட, சண்டை என்று அவள் பாட்டுக்கு பிதற்ற மருதை பார்க்க அவன் கீழே கிடந்த பாட்டிலை பார்த்தவன் வாத்தியை பரிதாப லுக் விட, நீ போ நான் பாத்துக்கிறேன் என்றவன், வீட்டில் நாங்க இங்க இருக்கோம்னு சொல்லிடு மருது என்றவன் கயலிடம் சென்றான். இங்கு போதை ஏற அமர்ந்திருந்தவள் தன் அருகில் வந்தவனை ஓரக்கண்ணில் பார்க்க, பிரௌனி எழுந்துரு, இருட்ட போகுது, வா உள்ள போகலாம் என்று அழைக்க அவள் அடமாக அங்கேயே அமர்ந்திருந்தாள். மருது சென்றதை உறுதி செய்து கொண்டவன் அவளை கைகளில் அப்படியே அள்ளிக்கொள்ள, டேய் வெள்ளையா என்னை விடுடா, கீழே இறக்கி விடுடா நட்ட கொக்கு என்று அலறினாள். ஒரு பாட்டில் உள்ள போனதும் எல்லாம் வெளியே வருது போல என்று நினைத்து கொண்டவன் அங்கிருந்த கட்டிலில் அவளை கிடத்த, போடா வாத்தி நான் உன் கூட சண்டை. ஆமா சண்டை தான், அதுக்கு என்ன இப்போ, எதுக்கு இங்க வந்த, போ. நீ எதுக்கு இங்க வந்த, இப்போ எதுக்கு நீ கிட்ட வர? எனக்கு பயமா இருக்கு, அதான் உன் பக்கத்துல இருந்துக்கிறேன். சரி பொழைச்சு போ. போதையில் சாமி ஆடிக்கொண்டிருந்தவள் அவன் தோல் சாய அவளை சுற்றி கையை போட்டு விழுந்து விடாமல் அணைத்து கொண்டான். டேய் ராம். என்னது என்று அதிர்ந்தான். டேய் ராம். எனக்கு ஏன் மயக்கமா வருது, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது என்று அவனை பார்த்தவள், நீயும் ரெண்டாதான் தெரியுற என்று கூறியவள், ஐயோ என்று கத்தினாள். ஏய் எதுக்குடி இப்படி கத்துற? இல்ல, நீ ஒரு ஆளா இருக்கும்போதே உன்னை சமாளிக்க முடியாது, நீ இப்போ ரெண்டு ஆளா இருக்கியே, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. என்னது சொன்ன என்று அவன் தோள்பட்டையில் தன் முகத்தை தேய்த்தபடி கேட்டாள். ஓ அதுவே மறந்து போச்சா, இரு நாளைக்கு இருக்கு உனக்கு என்கவும். என்ன இருக்கு நாளைக்கு என்று ஊர்ந்து வந்து அவன் மடியில் அமர்ந்து கொண்டாள். இப்ப எதுக்குடி என் மேல ஏறி உக்காந்துருக்க? நான் உக்காருவேன், இப்படி முத்தா கொடுப்பேன், இப்படி கடிச்சு வைப்பேன், உனக்கு என்னடா வந்தது என்று அவள் சொன்னது அனைத்தையும் செய்தாள். அவளை தூக்கி கட்டிலில் அமர வைத்தவன், நீ எதுக்கு அடி போடுறன்னு தெரியுது என்றவன் நகர, டேய் ராம் நில்லுடா. அவன் நிற்கவும், இங்க வா ராம், என்னடி வேணும் என்று அவளை நெருங்க, வேணா வேணா போறாம் என்று அவனை பாடாய் படுத்தி எடுத்தாள். ஆ தலை சுத்துது ராம் என்று தலையை பிடித்து கொள்ள, என்ன பண்ணுது பிரௌனி, உன்னை யாரடி இதை குடிக்க சொன்னது என்று கடிந்து கொண்டான். உடனே ஒரு அழுகை, போ நீ என்ன திட்டுற, போடா எருமை, என்ன திட்டுவியா என்று அவனை சரமாரியாக அடிக்க, அடியே போதையே யாராத கல்ல குடிச்சிட்டு நீ பண்ற அலப்பற தாங்க முடியலடி என்கவும் அதுக்கும் மொப்பாரி வைத்தாள். சரி சரி என் பிரௌனி குட்டி, நான் உன்னை எதுவும் சொல்லல சரியா என்று கட்டி பிடிக்க, எனக்கு தலை சுத்துது, ஒரு முத்தாத்தா. நோ பிரௌனி. எஸ் வாத்தி வா என்று அவன் முகம் அருகே செல்ல, ஏய் பிரௌனி வேண்டாம், இப்பவே சொல்லிட்டேன், தொடங்கினா நிறுத்த முடியாது, அப்புறம் என்ன கேட்க கூடாது பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் மாமா, உம்மா வா என்று உதட்டை அவன் உதடு அருகில் கொண்டு செல்ல, நோ பிரௌனி என்று எழுந்து கொண்டான். ஆ மாமா பூச்சி பூச்சி கடிச்சிடுச்சு
என்று கத்த அவன் பதறி எடுத்துக்கொண்டு அவளிடம் செல்ல, எங்கடி? மாமா, இங்கதான் என்று இடையை காமிக்க, எங்கடி? ஒண்ணுமில்ல. ஐயோ, உள்ள போயிடுச்சு போல என்று அழ, சரி சரி இரு, நான் பாக்குறேன் என்று தாவணியை விலக்கி பார்க்க அவனை அணைத்து கொண்டு சிரித்தவள், எங்கடி பூச்சி காணோம், பொய் சொல்றியா என்கவும், கண்டுபிடிச்சிட்டியா மாமா என்று அவனை அப்படியே கட்டிலில் தள்ளி அவன் இதழை கவ்விக்கொண்டாள். ஒரு முத்தம் கேட்டா கஞ்சுத்தனம் பண்ற என்று குறை வேறு பட்டு கொண்டாள். காந்தம் என இருக்கும். காதல் 22. ஹே நிலா, ஆதவன் வரா, நீ கிளம்பு. நீ இங்க இருக்கிறத பார்த்தா இன்னும் வம்பு வளர்ப்பான் என்கவும், ஆமாம் பூமி, இப்பெல்லாம் இந்த ஆதவன் ஓவரா பண்றான். சரி பூமி, நான் கிளம்புறேன் என்று கிளம்பிவிட ஆதவனும் வந்தான். என்ன, என்கிட்ட இருந்து நிலாவை தப்பிக்க வச்சுட்டதா நினைப்பா பூமி? அப்படியெல்லாம் இல்ல ஆதவா, அங்கே பாரு, நீ வரேன்னு தெரிஞ்சு ஒருத்தன் உனக்கு சூரிய நமஸ்காரம் பண்றான், போய் பாரு, எனக்கு வேலை இருக்கு என்று பூமி எஸ் ஆகிவிட்டது. யாருடா அது நமக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுக்கறதுன்னு தன் ஒளி கதிர்களால் அந்த கூரையினோடு பார்க்க அவனெங்கு சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தான். விடியும் முன்பே எழுந்தவன் எப்போடா பிரௌனி எழுவாள் என்று பார்த்து கொண்டிருந்தான் போல. அவளிடம் சிறு அசைவு வந்ததும் தான் போட்டிருந்த சட்டையை கழட்டியவன் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு அவள் அருகில் சென்று படுத்து கொண்டான். மல்லு பேபி போல் ஒரே ஒரு துணியை நெஞ்சில் முடிந்திருக்க நல்ல உறக்கத்தில் இருந்தாள் கயல். நெருங்கி படுத்தவன் அந்த முடிச்சை அவிழ்த்து, நேத்து என்ன ரவுசு பண்ற, இரு உன்னை அலற விடுற என்று அவளுடன் மனதுக்குள் பேசியவன் அவள் நெஞ்சில் முகம் புதைத்தவாறு கண்களை மூடிக்கொண்டான். தூக்கத்திலிருந்து சற்று அசைந்தவள் மாமா பக்கத்தில் இருந்தவனை அணைக்க கண்களை இறுக மூடிக்கொண்டான் தூங்குவது போல். அவனை அணைத்து கொண்டு எந்த அசைவும் இல்லாமல் இருக்கவும், ஐயோ, எல்லாரும் தேடிக்கிட்டு வந்துருவாங்களே, இவ இன்னும் எந்திரிக்காம அப்படியே படுத்திருக்கா. மார்பில் இருந்து முகத்தை எடுத்தவன் தன்னை முறைத்து பார்த்த நெல்லி விதையை பற்களால் கடித்து இழுத்து நாவால் வருடி அதக்கி கொள்ள, மாமா என்று இருக்க கண்ணை மூடி கொண்டார். ஒரு வழியாக கண்ணை திறந்தவள் தலை வலிக்க, மாமா தலை வலிக்குது என்று அவன் பக்கம் திரும்ப முடியவில்லை. அவன் தன் நெஞ்சில் முகம் புதைத்து வைத்திருக்க தூங்குகிறான் போல என்று நினைத்தவள் தான் எழுந்திருக்க முயன்று போர்வையை விலக்கினாள். தன் மேல் உள்ள வெள்ளை துணியை கண்டு அலறினாள், மாமா என்று. ஒன்றுமே தெரியாதது போல் தூக்கத்தில் இருந்து விழித்தவன் அப்பொழுதுதான் அவளை பார்ப்பவன் போல பார்த்தவன், ஆ என்று அவனும் கத்தினான். கட்டிலிருந்து குதித்தவன் சுவற்றில் சாய்ந்து கொண்டு பயப்படுவது போல் நடித்து, ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே. அவன் செயலை அதிர்ந்து பார்த்தவள் போர்வையை தன்னோடு இறுக்கி கொண்டு, என்ன மாமா மோசம் போயிட்டீங்க என்கவும், அதுவரை அவளை ஓர கண்ணால் பார்த்தவன் மீண்டும், ஐயோ போச்சு, என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கற்பும் போச்சே. என்ன மாமா உளர்றீங்க? நானா உளர்றேன், நீ தாண்டி நேத்து. ஐயோ என்று வாயில் கை வைத்து அலறியவன் போச்சே என்று கதற, ஏற்கனவே தலைவலியில் இருந்தவள் இவன் தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் கத்த, இப்போ என்ன மாமா ஆச்சு, எதுக்கு இப்போ கத்துறீங்க, என்ன நடந்துச்சா, எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி பிரௌனி உன்னால இப்படி கேட்க முடியுது என்று கேட்க, ஐயோ, உண்மையா ஏதோ சம்பவம் பண்ணிட்டோம் போலையே என்று நினைத்து எச்சில் விழுங்கியவள், என்ன மாமா பண்ணின என்று அவன் அருகில் வர, நீ போ, கிட்ட வராத, எனக்கு பயமா இருக்கு, நேத்து என்னத்த குடிச்சியோ பாதகத்தி, நான் அப்போவே சொன்னேன் வேணாண்டி வேணாம்னு, கேட்டியா என்று கத்த பதறியவள், என்ன மாமா ஆச்சு, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, ஐயோ, உங்களை அடிச்சிட்டேனா என்று கேட்க, ஆஹா, ஞாபகம் வந்துருச்சோ என்று நினைத்தவன், அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா நீ என்ன, ஐயோ, அதை எப்படி என் வாயால சொல்லுவேன் என்று மூக்கை சிந்த, மாமா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுங்க என்கவும், நீ நேத்து ஏதோ குடிச்சிட்டு நான் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல என் பேச்ச கேட்காம என்ன நீ ரேப் பண்ணிட்ட என்று வராத கண்ணீரை துடைக்க, ஐயோ உண்மையாவா மாமா என்றவள், அச்சோ இப்போ என்ன பண்றது, ஒன்னும் பண்ண வேணாம்,
திரும்ப திரும்ப அத பண்ணினா ஒன்னும் ஆகாது பிரௌனி. வா, வந்து திரும்ப அது போலவே பண்ணு என்று அவளிடம் வர, அவனிடமிருந்து நகர்ந்தவள், போங்க மாமா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. திரும்ப பண்ணுனா நான் என்ன பண்றது? நேத்து பண்ணுனத பண்ணு. அதான் எனக்கு ஞாபகம் வரலையே. இங்க பாரு, உனக்கு நம்பிக்கை இல்லனா என்று தன் கழுத்து, மார்பு, வயிறு என்று அவள் கடித்த தடம் இருக்க, கீழேயும் இருக்கு என்று ஷார்ட்ஸை கழட்டுவது போல் பாவ்லா காட்ட, அப்படியே வந்து அணைத்து கொண்டவள், ஐயோ வேண்டாம் மாமா, நம்புறேன். அப்போ உண்மையாவே நமக்குள்ள அது முடிஞ்சு போச்சா மாமா என்கவும், ஆமா என்று தலையை ஆட்டினான். அப்போ என்ன பண்றது? நமக்கு பாப்பா வந்துருமா என்கவும், வா, திரும்ப பண்ணி உறுதி பண்ணிடலாம். வா பிரௌனி, வா என்று நெருங்கி வர, அட போங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு. நேத்து மட்டும் அப்படி பண்ணின என்று கிசுகிசுப்பாக கூற, சீ போங்க மாமா என்றவளின் முகத்தில் வெட்கத்தின் சாயல். அதுவும் அந்த என்று மீண்டும் வர்ணிக்க, ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க. இனி உங்க கிட்டயே வரல போதுமா என்கவும், அப்படி வா வழிக்கு என்று நினைத்தவன், கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம், மத்தது அப்புறம் என்று கட்டிக்கொண்டான். அப்பொழுது கதவு தட்டவும் பயந்தவள் அவன் பின்னே மறைய, இரு பிரௌனி, உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னேன், மருதுதான் வந்திருப்பான் என்கவும், சரி என்று விலகி ஒரு ஓரமாக நிற்க, மருதுவிடம் உடைகளை வாங்கி கொண்டு உள்ளே வந்தான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ பிரௌனி என்கவும், குளிக்கணும் மாமா, இங்க பக்கத்துல மோட்டார் இருக்கு என்கவும், இங்கேயா? இங்கெல்லாம் வேண்டாம் பிரௌனி, சேஃப் இல்லை என்கவும், இங்க யாரும் வரமாட்டாங்க மாமா. அப்ப நானும் உன் கூட குளிப்பேன் என்கவும், இல்ல வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் என்று பம்மினாள். டே வாத்தி, ஆனாலும் உனக்கு குசும்பு ஜாஸ்தி தான்டா. நடக்காத ஒன்ன வச்சு அந்த பிள்ளைய என்னம்மா பயமுறுத்துற? நேற்று இரவு சிறிது அதகலம் செய்தவள் தலையை பிடித்து கொண்டு, மாமா வலிக்குது என்று வாந்தி எடுத்தவள் அவன் மேலேயே படுத்துக்கொண்டாள். அவளை விலக்கி தன் சட்டையை கழட்டியவன் அங்கிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்று அவள் முகத்தை கழுவிவிட்டு அவள் உடைகளை களைந்து மேல் துடைத்து அங்கிருந்த வேட்டியை கட்டிவிட்டவன் அவளை அணைத்து கொண்டு உறங்கி போனான். அதிகாலையில் எழுந்தவன் அவளிடம் சற்று விளையாடி பார்க்க எண்ணி வாயில் வந்த அனைத்தையும் அடித்து விட்டான். பின்பு இருவரும் தோப்பு வீட்டிலிருந்து கிளம்பி வீட்டுக்கு வர, கயலு நேரம் ஆகுது, சொந்தமெல்லாம் வராங்க, சீக்கிரம் போய் குளி, நான் வந்து புடவை கட்டி விடுறேன். சரி பிரௌனி, நீ போய் குளிச்சுட்டு, இங்க வேலை இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்கவும், மாமா அதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்காது, வாங்க என்கவும், இருடி போய் பார்த்துட்டு வரேன், நீ போ என்று அவளை அனுப்பி வைத்தான். அங்கு மருதுவிடம் செல்ல, அண்ணா நீங்க இன்னும் கிளம்பலையா? போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு என்று அனுப்பி வைத்தான். இங்கு அறைக்கு வந்தவன் கயல் குளிக்கும் சத்தம் கேட்கவும் அவளுக்கு உடைகளை எடுத்து வைத்தவன் தனக்கு வாங்கிய வேட்டி சட்டையை பார்த்தவன் யோசனையானான். இந்த வேட்டி நம்ம இடுப்புல நிக்குமா என்று நினைத்து பார்க்க, ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டிதான் வாங்கி இருந்தான். பாவாடையோடு வெளியே வந்த கயல் இவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை போல. ஐயோ மாமா என்று திரும்பி நின்று கொள்ள, என்ன பிரௌனி, நேத்து தான் எல்லாம் பார்த்தாச்சே என்கவும், நேற்று நடந்ததை ஏன் மாமா திரும்ப திரும்ப சொல்றீங்க? ஓ, அப்ப சொல்ல வேண்டாம்னு சொல்றேன்னா செயல்ல காமிக்க சொல்றியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா வா செஞ்சிருவோம் என்று அருகே வர, மாமா போய் குளிங்க என்று குளியலறைக்குள் தள்ளிவிட்டாள். ஹஹ என்று சிரித்தவன், உனக்கு புடவை கட்டில் மேல இருக்கு பாரு என்கவும், மாமா அதுக்கு பிளவுஸ்க்கு என்ன பண்றது? அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், போட்டு பாரு. என் சைஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும், போட்டு பாரு, கரெக்டா இருக்கும். சரி, நீங்க கதவை சாத்திட்டு போய் குளிங்க, இல்ல கண்ணை நோண்டிடுவேன். ஏன் பிரௌனி, நான் பாப்பேன், உனக்கு என்னடி வந்துச்சு? மாமா என்று சினுங்க, ஏமா என்று அவனும் ராகம் இழுத்தான். போங்க மாமா என்கவும், சரி சரி போடு, நான் போறேன் என்று கதவை சாற்றி கொள்ள, இவள் உடையை எடுத்து அணிய, மாமா இந்த பிளவுஸ் டைட்டா இருக்கு என்கவும், பின்ன டைட்டா இல்லாம லூசாவா இருக்கும், நேத்து பார்த்த வேலை அப்படி, பெருசாக வேண்டியதெல்லாம் பெருசாயிருக்கும், அதான் டைட்டா இருக்கு என்று குரல் கொடுத்தான். மாமா காலையில இருந்து கெட்ட பேச்சாவே பேசிட்டு இருக்கீங்க. நானாடி பேசுறேன், நீ தாண்டி ஒன்னும் தெரியாத பிள்ளைய கெடுத்துட்ட என்கவும், மாமா வாய மூடுங்க, எதுக்கு இப்போ கத்துறீங்க? வெளியே கேட்க போகுது. அப்படிதான் கத்துவேன், ஏன் பாட்டே பாடுவேன், ஏன் சோக கதையை கேளு தாய் குலமே என்று இல்லாத சேட்டை அனைத்தையும் செய்தான்.
மாமா போதும், குளிச்சுட்டு வாங்க, வந்து எனக்கு புடவை கட்டி விடுங்க, ஒழுங்கா மடிப்பு வர மாட்டேங்குது என்று அவள் அழைக்க, கரும்பு தின்ன கூலியா என்பது போல் அரக்க பறக்க காக்கா குளியல் குளித்தவன் வெளியில் வர, ரவிக்கை பாவாடையுடன் நின்றவளை கண்டு மோகம் தலைக்கேறி போனது. மாமா, நீங்க பாக்குற பார்வையும் சரியில்லை, அம்மாவை கூப்பிடுங்க எங்கவும். நானே கட்டி விடுறேன் பிரௌனி என்று உரச, அப்போ ஒழுங்கா சேலையை மட்டும் கட்டுங்க என்றவள் அவன் கண்ணை மூட, ஹே ரொம்ப பண்ணாதடி என்று அவள் கையை தட்டி விட்டவன் அழகாக மடிப்பெடுத்து கட்டிவிட்டான். மாமா எப்படி இருக்கேன் என்று அவன் சுற்றி காட்ட, ஒரு சந்தன சிலை உயிர் பெற்று வந்துருச்சோ பிரௌனி என்று அவள் கழுத்தில் முகத்தை புரட்ட நாணத்தில் சிவந்து போனாள். அவளை கண்டு விசிலடிக்க, மாமா இது என்ன சின்ன பிள்ளை போல, ஏய் ஏன் பொண்டாட்டியே பார்த்து விசில் அடிக்கிறேன், எவன் என்ன கேட்க முடியும் என்கவும், பின்னாடி யாரோ, யார்ல அது பிள்ளைங்க இருக்கிற இடத்துல விசில் அடிக்கிறது என்று குரல் வர பரிதாபமாக பார்த்தான். இங்கு ராணி கதவை தட்ட, பிரசாத் போய் கதவை திறக்க, கயலுக்கு சேலை கட்டி விடணும் என்று பங்கஜமும் ராணியும் உள்ளே வர, அவன் சைகை செய்வதை கண்டு கொள்ளாமல் அனைத்தையும் உளறி வைத்தாள். நீ ரொம்ப லேட்மா, மாமா எனக்கு அழகா சேலை கட்டி விட்டுருக்காரு பாரு என்கவும், ஐயோ மானத்தை வாங்குறாளே என்று வெளியே ஓடிவிட்டான். அடியே கூறு கிட்ட சிரிக்கி, இதெல்லாமா வெளியே சொல்லுவ என்று வைதவர் அவள் கண்ணம் வழித்து, என் கண்ணே பட்டுடும் போல நல்லா இரு என்று வாழ்த்தியவர் பங்கஜம் கொண்டு வந்த சங்கிலியை கழுத்தில் போட்டுவிட்டார். பின் சொந்தங்கள் அனைவரும் வரவே கயலை அழைத்து கொண்டு வந்து அமர வைத்தனர். அங்கு வந்த அனைவருமே வேட்டி சட்டையில் கம்பீரமாக நின்ற பிரசாத்தை தான் பார்த்திருந்தனர். பின் தர்மராஜும் வரவே அவரிடம் பேசிக் கொண்டிருந்தவன் ராணி அழைக்க இருவரும் சென்றனர். அங்கு கயல் அமர்ந்திருக்க, பெரியவங்க வந்து ஆர்த்தி எடுத்து விபூதி வச்சுட்டு போங்கப்பா என்கவும், எங்க குமரேசன், அவனை காணோம், வந்து விபூதி வச்சுட்டு போக சொல்லுங்க என்று அழைக்க, அந்த ஆள் இங்கே எப்படி வருவான் என்று ராணி உள்ளுக்குள் பொரிய, கயல் அங்கு வந்தவரை கண்டு கண் கலங்கினாள். குமரேசன் தான் வந்தது. வந்தவர் யாரையும் கண்டு கொள்ளவில்லை. ஏய் அந்த ஆரத்தி தட்டை எடு என்று எப்பொழுதும் போல் தன் மனைவியை ஒரு அரட்டு போட்டவர் ராணி எடுத்து கொடுக்கவும், இருவரும் ஆரத்தி எடுத்து விபூதி வைத்தவர், இந்த அப்பாவை மன்னிக்கணும் என்று அவர் நெற்றியில் முத்தம் வைக்க, தன் தந்தையா என்று ஆச்சரியம்தான் கயலுக்கு. பின் தான் கொண்டு வந்த காசு மாலையை அவள் கழுத்தில் போட்டு நல்லா இருக்கணும் என்று வாழ்த்திவிட்டு ஆண்கள் பக்கம் போய் நின்று கொண்டார். என்ன கெடா மிஸ்ஸ, நடிப்பெல்லாம் ஓவரா இருக்கு என்கவும், தன் பக்கத்தில் நின்றவனை முறைத்து பார்த்தவர், என் பொண்ணுக்காக உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, என் கயல்கிட்ட உனக்கு கெடா மீசை பிடிக்குமா இல்லை இந்த முறுக்கு மீசை பிடிக்குமான்னு கேட்டா என் பக்கம்தான் நிப்பா, பாக்குறீங்களா, என்ன எல்லாம் உன் பக்கம் இருக்காங்கன்னு நினைப்பா, ஆமா அதுக்கு என்ன இப்போ, அப்புறம் என் கயல் எனக்கு மட்டும்தான், இந்த பாசம் காட்டி மோசம் பண்ற வேலை அவகிட்ட இருக்கக்கூடாது என்றவனை கலைத்தது ஒரு குரல். எப்பா தாய் மாமன் வந்து மாலைய போடு என்கவும், ஒரு கிழவி தாய்க்கு அப்புறம் தாய் மாமன்னு சொன்னாலும் இப்போதான் அவளுக்கு அதுக்கும் மேல புருஷன் இருக்கானே, எப்பா மாப்பிள்ள வந்து மாலைய போடு என்கவும், பிரசாத் வந்தவன் மாலையை வாங்கி கழுத்தில் போட அவனையே குறு குருவென பார்த்தாள். அவள் பக்கம் குனிந்தவன், என்னடி அப்படி பாக்குற என்கவும், இவள் தலையை ஒண்ணுமில்லை என்பது போல் ஆட்ட, நிமிர்ந்தவனிடம், ரகசியம் பேசினது போதும், அந்த சந்தனத்தை எடுத்து தடவுங்க என்று சிரித்தனர். வெள்ளி கிண்ணத்தில் இருந்த சந்தனத்தை எடுத்து அவள் கன்னத்தில் அழுத்தி தடவியவன் குங்குமம் வைத்து கெடா மீசைக்கு போட்டியாக இவனும் முத்தம் கொடுக்க அவன் ஸ்பரிசத்தில் சிலிர்த்து போனாள். பின் ராணி நேற்று அவன் வாங்கி வந்த நகை பெட்டியை எடுத்து வர, அதனை திறந்து அதிலிருந்த வைர அட்டிகையை அவள் கழுத்தில் போட்டு விட்டான். அங்கிருந்த கும்பலில் சிலர், இவளுக்கு வந்த வாழ்வை பாத்தியாடி என்று தங்கள் வேலையை செவ்வென செய்தனர். பின் மருது வந்து அவளுக்கு மாலை அணிவித்து தன் சார்பாக செயின் போட்டவன் தாம்பூலத்தில் துணியை வைத்து கொடுத்தான். எங்க மாப்பிள்ள, நீங்க துணி எடுக்கலையா என்கவும், ராணிக்கு வந்ததே கோபம், ஏன் எடுக்கல, ஒன்னு எடுத்திருந்தா காட்டலாம், தான் தான் கை நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு, வந்துட்டாளுங்க பேச என்று பிரசாத் கயலுக்கு எடுத்து வந்த உடைகளை பார்க்க அனைவரும் வாயை பிளக்காத குறைதான். கயல் இதனை கண்டு அவனை முறைக்க என்று இழித்து வைத்தான். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லிட்டு
இவ்ளோ வாங்கி குமிச்சு வச்சிருக்காரு, இருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்று நினைத்தவளுக்கு அடுத்து ஒவ்வொருவராக வந்து மாலை அணிவித்து சென்றனர். பின் பிரசாத்தையும் அழைத்து அவள் அருகில் அமர வைத்து, இந்த தாலி செயினை அவ கழுத்துல போடுங்க என்று கொடுக்க, இதுவும் உங்க வேலைதானா மாமா என்கவும், ஆமாம் பிரௌனி, ஏன் பிடிக்கலையா? அவள் எதுவும் பேசவில்லை. அவள் முகத்தை பார்த்து கொண்டிருக்க, என்னடி என் மேல ஏதாவது கோவமா என்கவும், இல்ல உங்களை அப்படியே கொஞ்சனும் போல இருக்கு என்று பல்லை கடித்து கூறினாள். உங்க அப்பா உன்கிட்ட பேசிட்டாருன்னு என்னை கழட்டி விடுற பிரௌனி என்று கூறி அதற்கும் ஒரு முறைப்பை பரிசாக பெற்றுக்கொண்டான். அன்று இரவு சென்னை செல்வதை பற்றி கூற அனைவரும் சரி என்கவும் அங்கு இவர்களுக்கு காத்திருப்பது என்ன? அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு செல்ல கயல் தன் அறையில் ஆபரணங்கள் அனைத்தையும் கழட்டி வைத்து கொண்டிருந்தாள். எங்கு போனாலும் பொறாமைப்பட ஒரு கூட்டம் இருக்கும், குறை கூற ஒரு கூட்டம், நல்லா இருந்த குடும்பத்தில் நந்தி மூக்கு நுழைக்க ஒரு கூட்டம் இருப்பர். அது போலவே இங்கும் ஒரு கூட்டம் இருந்தது. ஏண்டி பாத்தியா, அவளுக்கு எம்புட்டு நகை நட்டு, எவ்வளவு துணி, அது தங்கம் இல்ல வைரம், பார்க்க மாப்பிள்ள வேற ஹீரோ கணக்கா இருக்கான். இந்தியா முழுக்க சொல்லி கொடுப்பாராண்டி, பிடிச்சாலும் புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்கா, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காராம். இவ படிப்புக்கும் மொகர கட்டைக்கும் இப்படி ஒருத்த அமைஞ்சிருக்கான். ஆத்தா அப்பா இல்லையாம், அதான் இப்படி ஒருத்தைய கட்டியிருக்கான் என்று தாங்கள் வந்த வேலை முடிந்தது என்பது போல் நடையை கட்டிவிட்டனர். ஆனால் அதை கேட்க கூடாதவள் கேட்டு மனதில் பாரமேற்றி கொண்டாள். அப்போ அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தா என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார்ல, பாவம் மாமா என்னை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாரு என்று இவளாக ஒரு முடிவு எடுத்தவள் அவன் வரவிற்காக காத்திருந்தாள். இங்கு வெளியே தர்மனிடம் பேசி கொண்டிருந்தவன் அவரை அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்து கையிலிடம் அணைத்து கொண்டு, என் பிரௌனி இன்னைக்கு எவ்வளோ அழகா இருந்தாங்க என்று மொச்சு மொச்சுன்னு முத்தம் கணக்கில்லாமல் வைத்தான். ஏண்டி அதுக்குள்ள நகையை கழட்டின? இந்த புடவை கசன்னு இருந்துச்சு மாமா, அதான் கழட்டினேன். என்ன பிரௌனி ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை மாமா. ஏய், அப்புறம் ஏன் முகம் ஆடி இருக்கு என்று அதட்டவும், ஒண்ணுமில்லை என்றவளுக்கு அழுகை வர அதை மறைக்க அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள்.